அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு, தர்மம் கைமாறினாலும் கூலி கைமாறாது. என்னுடைய தந்தை யசீது தர்மம் செய்வதற்காக தீனார்களை எடுத்துச் சென்று பள்ளியில் ஒருவருக்கு அருகில் வைப்பது வழக்கம். நான் பள்ளிக்கு வந்து அந்த தீனார்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன். என்னுடைய தந்தை இந்த தர்மத்தை உன்னை நாடி நான் வழங்கவில்லை என்று சொன்னார். இந்த வழக்கை நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்தேன். நபி அவர்கள் என் தந்தையை நோக்கி, யசீதே, நீ எண்ணிய நன்மை உனக்கு கிடைக்கும், மானே நீ எடுத்த தீனார்கள் உனக்குத்தான் என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் அபு யசீது பின் மான் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 1422. நன்மை செய்ய நினைப்பதே நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறைவனை பற்றி அறிவிக்கையில் பின்வருமாறு கூறினார்கள்: அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் எழுதிவிட்டான். பிறகு அவன் அதனை விவரித்தான். அதாவது, ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணிவிட்டாலே அவர் அதை செய்யாவிட்டாலும் அவருக்காக தன்னிடம் அதை ஒரு முழு நன்மையாக பதிவு செய்கிறான். அதை அவர் எண்ணியதுடன் செயல்படுத்தியும் விட்டால் அந்த ஒரு நன்மையை தன்னிடம் 10 நன்மைகளாக 700 மடங்காக இன்னும் அதிகமாக பதிவு செய்கிறான். ஆனால் ஒருவர் ஒரு தீமையை செய்ய எண்ணி அதை செய்யாமல் கைவிட்டால் அதற்காக அவருக்கு தன்னிடம் ஒரு முழு நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான். எண்ணியபடி அந்த தீமையை அவர் செய்து முடித்து விட்டாலோ அதற்காக ஒரேயொரு குற்றத்தையே அல்லாஹ் தாலா எழுதுகிறான். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 6491. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.